நம்ம நாட்டோட சென்ட்ரல் பேங்கான ஆர்பிஐ திடீர்னு நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 2.87 லட்சம் கோடி ரூபாயை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற அப்டேட் தான் வந்திருக்கு. ஸோ அது ஏன் கொடுத்துருக்காங்க, எதுக்கு கொடுக்கணும், இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து எல்லார்ட்டையுமே வரும் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த அமௌண்ட் எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாட்டில் உள்ள ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த ஸ்டேட்டோடைய இயர்லி பட்ஜெட்டை விட இந்த அமௌண்ட் வந்து மேலே இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இந்த அமௌண்ட்டை ஏன் கொடுக்கணும், ஸோ இந்த மணிலாம் எங்க இருந்து வந்துச்சு, சோ இதனால என்ன மாதிரியான இம்பாக்ட்லாம் வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு வரும் அப்படின்றத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். நம்ம ஆர்பிஐ நம்ம கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2.87 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த பணத்தை ஆர்பிஐ பிரிண்ட் பண்ணிலாம் கொடுக்கல, அதாவது நோட் பிரிண்ட் பண்ணி சோ இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு லம்பா வந்து கொடுக்கல. இது எப்படி கொடுத்திருக்காங்க, எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா இப்ப ஆர்பிஐ பொறுத்தவரையும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் பண்றதெல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. அப்புறம் கரன்சியை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ல இந்த ஆப்ரேஷன் எல்லாம் வந்து கிடைக்கிற அமௌண்ட்டா இருக்கட்டும், அதே மாதிரி ஸோ சர்ப்ளஸ் ப்ராஃபிட்ல இருந்து ஒரு பகுதியை மட்டும் வந்து கவர்மெண்ட் கிட்ட இப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அமௌண்ட் தான் வந்து இப்போ ஆர்பிஐ டிவிடெண்ட் இல்ல சர்ப்ளஸ் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனாலதான் இப்போ 2.87 லட்சம் கோடி ரூபாய் வந்து ஆர்பிஐ நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த ஒரு ரெக்கார்ட், அதாவது இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, இவ்வளவு ரூபாய் நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அமௌண்ட் வந்து நம்ம இந்தியாவுடைய ஹிஸ்டரியிலேயே வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனாலதான் இது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். இந்த அமௌண்ட் வந்து வந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா சாதாரணமா கவர்மெண்ட் கிட்ட நிறைய செலவுகள் இருக்கும் இல்லையா, சோ இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல வந்து செலவுகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ இதனால வந்து டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். சோ இதுக்கப்புறம் கூட உலக வங்கிட்ட இருந்து வந்து நம்மளுடைய நாடு வந்து கடன் வாங்குற சிச்சுவேஷன்லாம் வரும், ஏன்னா செலவு அதிகமா இருக்கிற. ஆனா இப்போ ஆர்பிஐ வந்து இந்த அமௌண்ட்டை கொடுக்கறனால ஒரு எக்ஸ்ட்ரா பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த அமௌண்ட் மூலியமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து அப்ரூவல் ஆகலாம். அதே மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து ஃபண்ட் பண்றதுக்கு இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய கடன் ப்ரெஷருமே வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இதனால வந்து கவர்மெண்ட் வந்து அதிகமாக கடன் வாங்க வேண்டிய சிச்சுவேஷன் எல்லாமே கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் ப்ரெஷரும் கூட வந்து சில சிச்சுவேஷன்ல ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு அப்படின்ற மாதிரியும். ஸோ இந்தியாவுக்கு இந்த பணம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரியும் தான் பார்க்கப்படுது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய மக்களுக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து மக்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இன்டைரக்ட் எஃபெக்ட் தான் இருக்கும். டைரக்டா எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது. அதாவது டைரக்டா உங்களுடைய அக்கௌண்ட்லாம் வந்து எந்த மணியும் வராது. ஸோ அதனால டைரக்ட் இம்பாக்ட் இருக்காது. ஸோ இன்டைரக்ட் இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்டைரக்ட் எஃபெக்ட் வந்து இருக்கலாம். ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அதிகமான கடன்லாம் வந்து அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து கம்மி பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ லாங் டேர்ம் எக்கனாமிக் ஸ்டேபிள் ஆகும். அதே மாதிரி டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். மார்க்கெட் சென்டிமெண்ட்டும் கூட கொஞ்சம் பாசிட்டிவா மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் வந்து ஒரு வார்னிங்கும் கூட சேர்ந்து வருது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு பெரிய டிவிடெண்ட் வந்து வருது அப்படின்னால இது வந்து ஒரு பர்மனன்ட் இன்கம்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து இதே அளவு வரும் அப்படின்ற கேரண்டிலாம் கிடையாது. ஏன்னா இந்த வருஷம் வேணா வரலாம், ஏன்னா அதிகமான பணம் வந்து ஆர்பிஐ கொடுத்துருக்கனால நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து தருது. இது அடுத்த வருஷமும் தந்துச்சு அப்படின்னா இந்த அமௌண்ட் வரும். ஸோ இது வந்து வருஷத்துக்கு வருஷம் மாறுறதுனால வந்து இது வந்து ஒரு கேரண்டி அப்படின்றதும் கிடையாது. ஸோ இதனால கவர்மெண்ட் வந்து இதை ரெக்யூர் இன்கம் வந்து ட்ரீட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதனால எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா சில மார்க்கெட் அனலைஸ் வந்து இன்னும் அதிகமா அமௌண்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க போல. ஸோ கிட்டத்தட்ட 2.9 லட்சத்துல இருந்து 3.2 லட்சம் கோடி வரையும் வரும் அப்படின்ற மாதிரி அந்த ரேஞ்சில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து இவ்வளோ கோடி, அதாவது கிட்டத்தட்ட 2.87 லட்சம் வந்து வந்திருக்கு. இது ஒரு பாசிட்டிவாக அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்தாலும் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னமோ வந்து கூட தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து ஃபினான்சியல் முழுவதுமாக ரொம்பவே இப்போ டென்ஷனாக போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா
பே அவுட் வந்து இந்தியா எக்கனாமிக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சிக்னலா வந்து பார்க்கப்படுது. அதாவது இப்போ ஆர்பிஐ கொடுத்தனால நம்மளுடைய இந்திய கவர்மெண்ட் ஒரு பாசிட்டிவ் சிக்னல்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஃபைனலா வந்து ஆர்பிஐ கொடுத்த இந்த 2.87 லட்சம் கோடி இது ஃப்ரீ மணிலாம் கிடையாது. நம்மளுடைய எக்கனாமிக்கை மேனேஜ் பண்றதுக்காக வந்த ஒரு சர்ப்ளஸ் அமௌண்ட் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. ஆனா இந்த மணி வந்து கவர்மெண்ட் எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றதான் ஒரு பெரிய ஸ்டோரியா இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஸோ இந்த அமௌண்ட் வந்து வளர்ச்சிக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும், அது மட்டும் இல்லாம டிஃபெக்ட் கவர் பண்றதுக்காக கவர்மெண்ட் வந்து ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்றத உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.